ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிறுகடிக்க ஆசையில் முத்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தப்பையும் இந்த வீட்டில் இருக்கவங்க தான் அதிகமாக பண்ணுறாங்க. ஆனால் பழி மட்டும் எனக்கும் என் முன்னாடி மீனாவுக்கும் தான் சேருது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த வீட்டில் இருக்கிறவங்க தப்பு எல்லாம் பண்ணிட்டு யாருமே எங்களுக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டீங்க. நான் எல்லாத்துக்கும் உதவி பண்ண போய் கடைசியில் நான் தான் மாட்டிக்கிறேன். என்ன காப்பாத்துறதுக்கு என் முன்னாடி தான் ஓடியாரா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அண்ணாமலை சொல்றாரு, உண்மைதான்டா, நீ இல்லைன்னு இந்த குடும்பத்தை எல்லாமே சிரமம் தான்டா. மெயினாக அவங்க அம்மாவை தான்டா சொல்லணும். அவளுக்கு தான் புத்திமதி அதிகமாக சொல்லணும். எல்லா தப்புக்கும் மெயின் காரணம் உங்க அம்மா தான் மையப்புள்ளியா இருக்கிறான். ஸ்கூல்ல ஒழுங்கா நடத்தியிருந்தாலும் இந்த பிரச்சனையே கிடையாது. எல்லாத்தையும் கண்ட்ரோலா ஸ்ட்ரிக்டா நடத்தாம விட்டதுனால இவ்வளவு பிரச்சனை வந்தது. அது மட்டும் இல்ல, அதோட நீ அந்த பிரச்சனையை முடிச்சு தரேன்னு சொன்னப்ப அதை விட்டுருக்கணும். அதை விட்டு போட்டு ரோஹினிட்ட போய் 10 லட்சத்தை நீ தான் கட்டணும் அப்படின்னு சொல்லவும் ரோஹினி வழி இல்லாம போய் சிட்டியை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இப்படி எல்லா தப்பும் பிரச்சனைக்கு மெயினா உங்க அம்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது விஜய ரொம்ப மனசு உடைஞ்சு போய், என்னங்க எல்லா பழியும் என் மேல தூக்கி போட்டுக்கிருக்கீங்க, நான் அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பின்ன என்ன 3 மறுமொழியும் நீ ஒன்னா பார்க்க மாட்ற, ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒவ்வொரு மாதிரி நீ நடந்துக்கிறா, இதுதான் மெயின் காரணமா இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அதை கேட்டுட்டு விஜய் என்ன சொல்றாங்க, இப்ப பிரச்சனையை விடுங்க, இனிமேல் நான் கண்டிப்பா நல்லா இந்த வீட்டுக்கு பேரும் புகழ் எடுத்து தர அளவுக்கு நான் உயர்ந்து காட்டுறேன், என்ன நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே கையோட நம்ம காயத்ரி ஃப்ரெண்ட் அவங்கள்ட்ட போய் இதை பத்தி பேசுறாங்க. எப்படியாச்சும் எனக்கு பேரும் புகழும் கிடைக்கணும், நான் இந்த குடும்பத்துல ஒரு நல்ல ஆளா இருக்கேன் அப்படின்ற பேர் வாங்கணும், அதுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு நம்ம ரோஹிணி நம்ம காயத்ரியோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வராங்க. அவங்க அதாவது பெண்களுடைய கிளப்ல அவங்க பெரிய ஆளா இருக்கிறாங்க. மெயினா சோசியல்ல ரொம்ப எல்லா ஏழை மக்களுக்கு எல்லாம் உதவி செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. அவங்க அப்படி செய்யக்கூடியவங்களுக்கு டாக்டர் பண்றதுக்கு நிறைய சிபாரிசு பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அடடா, இப்படிப்பட்ட நட்பு நம்மளுக்கு கிடைச்சா நம்மளுக்கு டாக்டர் பட்டம் கிடைக்குமே அப்படின்றக்காண்டி அவங்கள போய் தொடர்பு கொள்றாங்க விஜயா. அப்ப அவங்க சொல்றாங்க, என்னென்ன நன்மை எல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க, ஏழை மக்களுக்கு எல்லாம் என்ன உதவி பண்ணிருக்கீங்கன்னு கேட்கும்போது, நான் என் வீட்டுல அடிபட்டு ட்ரெயின்ல இறந்தவரோட வீட்டுல இருந்து ஒரு பெண்ணை நான் மருமகளா ஏத்திருக்கேன். அது மட்டும் இல்ல, நான் கிரீஸ்ன்ற ஒரு அநாத பையலையும் நான் வளர்க்குறேன். அவனுக்கு படிப்பு சொல்றது எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இதை யார்ட்டுமே நான் வெளில பெருமையா பேசிக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லும்போது அவங்க ரொம்ப ஷாக் ஆகி போறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கான எவிடன்ஸ்ல என்னங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, நிறைய இருக்குங்க. ஆனா நான் போட்டோ இதெல்லாம் எடுத்து வைக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எனக்கு பெருமை காட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க அப்படி இருக்கக்கூடாது. நீங்க செய்யறத 4 பேர் பார்க்கும்போது அந்த 4 பேர் 40 ஆகும். அதுக்காக தான் நான் கேட்கிறேன். நீங்க அடுத்த முறை என்னென்ன நன்மை செய்றீங்களோ அதெல்லாம் ஒரு எவிடன்ஸா கொண்டு கொடுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விருந்து கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களால மகிழ்ச்சியை தாங்கிக்கிற முடியல. அடடா, இவ்வளவு பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. இதை நம்ம யாருமே வீட்டுல சொல்லாம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த நல்ல விஷயங்கள் பண்ற மாதிரியே நம்ம தெரியாம எல்லாத்துக்கும் ஒரு வீடியோவை எடுத்து நம்ம டாக்டர் பட்டா வாங்கி அதுக்கப்புறம் வீட்டுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி விஜய் என்ன பண்றாங்கன்னா, நேரா மீனாவுக்கு நல்ல புடவை எடுத்து கொடுத்து மருமகளை தம் மாமாதி ரொம்ப தாங்குறாங்க. அதை பார்த்துட்டு முத்துக்கு மீனாவுக்கு தலையை சுத்து வந்துருது. இது நம்பக்கூடிய விஷயமா இல்லையே, இந்த மாதிரி எல்லாம் அம்மா நடிக்க ஆரம்பிக்குது, இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னா, அதே மாதிரி ரோஹிணிக்கு அதே மாதிரி நல்ல ஒரு புடவையில கொடுத்து அவங்களையும் கவர் பண்றாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப புகழ்ச்சியா ரொம்ப மகிழ்ச்சியா மகா எப்படி நடத்துறோமோ அது மாதிரி நடத்தக்கூடிய இடத்துல விஜயா இருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்துக்கிட்டு எல்லாரும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒரு அறக்கட்டளை மாதிரி ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல ஏழை எளியர்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடை போட்டு அதை ஒரு வீடியோவை எடுத்து நம்ம ப்ளே பண்ணாதான் நம்மளுக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு முனப்போட இருக்கிறாங்க நம்ம விஜயா. பார்க்கலாம் அவங்களோட ஆசை நிறைவேறிச்சா, அண்ணாமலைட்ட அவங்க நல்ல பேர் வாங்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஆனா ரோஹிணி மட்டும் திருந்துற மாதிரி இல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற இடத்துல இருக்கிறாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இங்க ஷோரூம்ல பாத்தீங்கன்னா மனோஜ் ஒரே கலக்கலா என்ன பண்றாருன்னா, ஆடி ஆஃபர் போட்டு மக்களை எல்லாத்தையும் கூட்டம் கூட்டமா வர வச்சு பயங்கர ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா வருமானம் அப்படியே பணமழையா கொட்டுது. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் சேர்ந்துருச்சு. அதை என்ன பண்றாருன்னா அதே ஷோரூம்குள்ள வச்சிருக்காரு. அந்த பணத்தை அந்த ஷோரூம்குள்ள தங்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பா ஆடையா போட்டு போயிருவாங்க மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பணத்தை நேரடியா சேல்ஸ் வீட்டுல கொண்டு வச்சுட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா மனோஜ் அந்த மாதிரி பண்ணல. அவர் அந்த பணத்தை அதே லாக்கர்ல போட்டு வச்சிருக்காரு. லாக்கர்ல வைக்கிற பணம்லாம் அப்படியே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இன்னும் நிறைய ஆஃபர்ல கொடுப்போம், நிறைய பேர்த்த வர வைப்போம், இன்னும் நம்ம சேல்ஸ் நிறைய காட்டுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுல அவர் வெற்றி அடைகிறாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வருங்காலங்களில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.